ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுந்தரி சீரியலில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்க கேப்ரிலாவை நமக்கு நல்லாவே தெரியும். அந்த சீரியல் முடிஞ்ச அப்புறமும் அவங்க மேலே இருக்கிற அந்த ஃபேன்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆசை, அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இன்னும் மாறவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அவங்க போடுற அந்த ரீல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரசிகர்கள் இன்னமும் ரசிச்சுக்கிட்டு தான் வராங்க. அந்த வகையில் அவங்களுடைய ஆரம்ப காலம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் மூலமாக ஃபேமஸ் ஆகி அது மூலமாக தான் சுந்தரி சீரியல் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் அதுக்கப்புறமேல அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த சுந்தரி சீரியலில் 1188 எபிசோட்ஸ் கிட்ட அந்த கிராஸ் பண்ணி அதனுடைய சீசன் 2வும் கம்ப்ளீட் ஆகி அந்த மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சீரியலாக வந்து சுந்தரி சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருந்தது. அந்த விதத்தில் கேப்ரிலாவோட ஒவ்வொரு ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற விஷயம் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து சுந்தரி சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஆக்டிவாக இருக்கிறதில்ல. அதுக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி ஏன் ஆக்டிவாக இருக்கிறதில்ல, நீங்கள் பழைய மாதிரி எப்போ மறுபடியும் சீரியலில் என்ட்ரி கொடுப்பீங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்த கேட்டிருக்காங்க. நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து சுந்தரி சீரியல் ஆக்டரான கேப்ரிலாவே அந்த விஷயத்துக்கு பதில் அளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேல இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பதில் அளிச்சதுக்கு அப்புறமேல கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு நேர்ந்த அந்த விஷயம்தான் அவங்கள வந்து ரொம்பவும் கவலைக்குள்ளாக்கியிருக்கு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்து அந்த விஷயத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக எடுத்து போட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் நம்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தரமான ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அதுக்கு லைக் பண்ண சுந்தரி சீரியல் கேப்ரிலா என்ன பண்ணியிருப்பாங்க, அதை லைக் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன், நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுதான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு சீரியல் ஆக்டராக இருந்து ஒரு பப்ளிக் ஷோவில் இருக்க ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமையாக இன்னும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களோட எப்போ இந்த விஷயம் மாறும், அது மட்டும் இல்லாமல் அது ஆண்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, சில பெண்களும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவும் சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தரி சீரியலில் ஹீரோயினாக கிட்டத்தட்ட 1188 எபிசோட்ஸுக்கு மேலே நடித்து முடிச்சிருந்தாங்க. 2 சீசனாக ரொம்ப வெற்றிகரமாக சுந்தரி சீரியல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு காரணம் கேப்ரிலாவோட அந்த தத்ரூபமான ஆக்டிங் தான். அவங்க வந்து எப்போ மறுபடியும் நீங்கள் சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சீரியலோட ஃபேன்ஸ் எல்லாம் கேப்ரிலாவுக்கு நிறைய மெசேஜ் பண்ணி கேட்குறாங்களாம். அதுக்கு கேப்ரிலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமேல நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், என்னுடைய ப்ரெக்னென்சியை நான் த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். அது மட்டும் கிடையாது, ப்ரெக்னன்சி பீரியடுக்கு அப்புறமேல என்னுடைய குழந்தை அவங்க கூட நான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. மதர் ஃபீலிங், அது மட்டும் இல்லாமல் ஃபீட் பண்ணுறது எல்லாமே நானே பார்த்துட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். முக்கியமாக என்னுடைய அந்த ஆஃப்டர் ப்ரெக்னன்சி விஷயங்களில் யாருமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, எதையும் நான் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சோஷியல் மீடியாவிலேருந்தே கொஞ்சம் தள்ளி இருந்தேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், நீங்கள் பழைய மாதிரி ரீல்ஸாவது போடுங்களேன், ஏன் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கூட ஆக்டிவாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய கேட்டிருந்ததுனால நான் பழையபடி ஒரு ரீல்ஸ் போட்டேன். ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நான் வந்து ரீல்ஸ் போட்டேன். ஆனால் அந்த ரீல்ஸுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹர்ட் ஆகி நான் கொஞ்சம் அதுலேருந்து விலகி இருந்தேன். ரீசெண்டாக அந்த ரீல்ஸுக்கு கீழே இருந்த கமெண்ட்ஸை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் நபர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்டிவாக எடுத்து அந்த ஒவ்வொரு ஐடியோட பேரையும் ஹைலைட் பண்ணி போட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். அது வந்து எனக்கு நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஹர்ஷா அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுந்தரி சீரியல் கேப்ரிலா போட்ட அந்த ரீல்ஸுக்கு, அதாவது ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸில் ஒரு ஸ்லீவ்லெஸில் அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு மொட்டை மாடியில் அவங்களும் ரொம்ப அந்த சன்செட்டில் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸில். ஆனால் அதுக்கு நிறைய பேர் வந்து என்ன ஒரு பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 கோபுரங்களும் மிக அழகாக இருக்கிறது, நிலா ரொம்ப வட்டமாக அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மாதிரி நிறைய பெண்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரங்கு மாதிரி இருக்குது, அந்த இருட்டு மாதிரி இருக்குது, அமாவாசை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஆபாசமான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த ஹர்ஷாங்கிற நம்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஐடியோட அந்த ப்ரொஃபைலை ஃபோட்டோஸையும் ஹைலைட் பண்ணி
அவங்க சொன்ன ஒவ்வொரு அந்த கமெண்ட்டுக்கும் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு ரிப்ளையே கொடுத்துருப்பாரு. அதுவும் அந்த உமன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, குரங்கு மாதிரி இருக்குது, அமாவாசைக்கு லைட் அடித்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நிறையா ரொம்ப ஆபாசமாக ட்ரோல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட்டுக்கும் அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதை லைக் பண்ணின சுந்தரி சீரியல் கேப்ரிலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமேலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சம்வாட் வந்து இந்த மாதிரி ஆபாசமான விமர்சனங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கும் நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் ரீசெண்ட் டைம்ஸில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபருக்கு தேங்க் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உமன் வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப வருஷம் கழித்து வெளியில் வரத்தை கூட தடுக்கிற மாதிரி இல்லை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிற நபர்களை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த மாதிரி நபர்களும் வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க அப்படி தானே, கண்டிப்பாக அவங்க பெண்களை பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வீட்டில் ஒரு பெண் இருப்பாங்க, அம்மாவாவோ தங்கச்சியாவோ மகளாவோ மனைவியாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ஏன் இன்னொரு பொண்ணை பார்க்கும்போது அந்த மாதிரி தப்பாக ட்ரோல் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு பப்ளிக் சைட்டில் ஏன் இந்த மாதிரி அனாவசியமாக அசிங்கமாக பேட் கமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில. ஆனால் சம்வாட் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் ரிலாக்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பேசுகிற நபர்களுக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி நபர்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹர்ஷா அப்படிங்கிற நபருக்கு அவங்க தேங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கொரோனா பீரியடில் கொரோனா இன்ஃபெக்ஷனால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அப்போவே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து யாரும் வெளியில் இந்த மாதிரி வராதிங்க, முக்கியமாக குழந்தைங்களை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோ வந்து கொரோனா டைம்ஸில் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க வந்து சோஷியல் அவேர்னஸோடு தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்துலையும் ஃபஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி தான் அவங்க சோஷியல் மீடியா விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க போட்ட அந்த வீடியோவுக்கு தான் இந்த மாதிரி எதிர் விமர்சனங்கள் அதிகமாக வந்ததுனால கொஞ்சம் அப்செட்டில் இருந்தாங்க. ஆனால் ஒரு எதிர்பாராத ஒரு நபர் வந்து அந்த பேட் கமெண்ட்ஸுக்கு கொடுத்த அந்த ரிப்ளையை பார்த்து ஐ ஃபீல் சம்வாட் ஹாப்பி அண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு அந்த ஹர்ஷாங்க நபரோட வீடியோவையும் லைக் பண்ணி ஒரு தேங்க் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ வந்து வைரலாக போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி சீரியலில் நான் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் காலம் பூலாக பெண்களை துரத்திக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து முடிவே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு மதர் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது என் மனசில் எப்பயுமே இருக்கும். முன்னே இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது என்னை அந்தளவுக்கு பாதிக்கல. ஆனால் இப்போது வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதுனால தெரில, என்னுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ்னால இந்த மாதிரி விஷயங்கள் என்னை பாதிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. மேபி கண்டிப்பாக நான் வந்து நானே இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் ஆதரவாக இந்த விஷயங்களுக்கு ஒரு ஆண் ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி தப்பாக பேசுகிறவங்களுக்கு அவங்க வழியிலேயே அவர் அந்த பதில் கொடுத்துருக்கிறது எனக்கு ஐ ஃபீல் சம்வாட் ரிலாக்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க.